வாழ்க்கையின் பாதையிலே வசந்தத்தின் சறுக்கலிலே, வாழ்க்கையின் பாதையிலே வசந்தத்தின் சறுக்கலிலே, வள்ளலேவும் தயவை நான் அறிந்தேன். வழியென வந்திடும் உன் பெலனடைந்தேன். வாழ்க்கையின் பாதையிலே வசந்தத்தின் சறுக்கலிலே, வாழ்க்கையின் பாதையிலே வசந்தத்தின் சறுக்கலிலே, வள்ளலேவும் தயவை நான் அறிந்தேன். வழியென வந்திடும் உன் பெலனடைந்தேன். என் அன்பு தெய்வமே, என்னை அரவணைக்கும் ஆண்டவரே, என்னை உமது ஆற்றலினாலும் பலத்தினாலும் வல்லமையினாலும் இடைக்கட்டி வழி நடத்துகிற மகா கிருபையுள்ள இரட்சகரே, உமது பரிசுத்த நாமத்தை மகிமைப்படுத்த தேவரீர் செய்தருளிய அளவில்லாத கிருபைக்காக என இருதயத்தின் ஆழத்திலிருந்து உமக்கு நன்றி செலுத்துகிறேன். உமது நாமத்தையே மகிமைப்படுத்துகிறேன். ஆண்டவரே, தேவரீருடைய நாமம் மாத்திரமே மகிமை பெறுவதாக. ஆமென். என் ஆண்டவரில் பிரியமான சகோதர சகோதரிகளே, தேவனுடைய அற்புத வல்லமை மிக்க ஆற்றல் உள்ளதான அதிசயமான ஆச்சரியமான இந்த ஜீவ வார்த்தை வெளிப்படுகின்றதான இந்த வேளையிலே உங்களையெல்லாம் சந்திப்பதற்காகவும் ஆண்டவருடைய ஜீவ வார்த்தையை கேட்பதற்காகவும் அழைக்கப்பட்டிருக்கிறவராக நீங்கள் எல்லோரும் பேறு பெற்ற ஜனங்களாக, தேவனுடைய மகிமையை தேவனுடைய ரட்சிப்பை காண்கிற பெற்றுக்கொள்ளுகிற ஜனங்களாக இருக்க முடியுமாய் அழைத்திருக்கிற தேவனுக்கு என் இருதயத்தின் ஆழத்திலிருந்து நன்றி செலுத்துகிறேன். அத்தகைய வேளைகளிலே நீங்கள் என்ன எண்ணங்களோடு நீங்கள் இந்த இடத்திலே நிற்கிறீர்கள்? தேவனுடைய வார்த்தையை கேட்கிறவர்களாக, தேவனுடைய வழிமுறைகளை அறிகிறவர்களாக, தேவனுடைய வல்லமையை நினைத்து பார்க்கிறவர்களாக, எதிர்கொண்டு நிற்கிறவர்களாக இருக்கிறீர்களோ, உங்கள் இருதயத்தின் குமரல்களை எல்லாம், வேண்டுதல்களை, எதிர்பார்ப்புகளை எல்லாம் வல்லமையுள்ள தேவனும் வழிகளை ஆளுகை செய்கிறவரும் வாழ்வை அருளுகிற தேவாதி தேவனாகிய இரட்சகருடைய கிருபையின் கரத்திலே ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறேன். கிருபையுள்ளவரே, அளவில்லாத இரக்கமுள்ள நேசரே, சர்வ வல்லமையுள்ள தெய்வமே, சகலத்தை படைத்து ஆளுகை செய்கின்ற நித்தியத்திற்கும் தேவனும் கடவுளும் இரட்சகருமாயிருக்கிற என் ஆண்டவரும் தகப்பனுமாய் இயேசுவே, உமது பரிசுத்த நாமத்தினே அப்பா, உமது பரிசுத்த நாமத்தினாலே இதோ அதற்குள் அடங்கி நிற்கும்படியுமாய் உமது பிள்ளைகளை ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறேன். அப்பா, உமது நாமமே ஆளுகை செய்வதாக, சகலத்திற்கு மேலான உம்முடைய வல்லமையுள்ள நாமம் ஆளுகை செய்வதாக. இதோ இந்த கிராஸ் டிவி சேனலிலே ஆண்டவரே, இந்த உலகத்தில் எங்கெங்கு இருந்தெல்லாமோ உம்முடைய வார்த்தைகளை, உம்முடைய ஜீவ வார்த்தைகளை காதுகளில் கேட்டு இருதயத்தால் அறியக்கூடிய வல்லமையை கொடுத்து, உம்முடைய ஜீவ வார்த்தைகளை இருதயத்திலே பெற்றுக்கொள்ளக்கூடிய, தியானிக்கக்கூடிய, அதை பற்றி வழி நடக்கக்கூடிய வலிமையும் வல்லமையும் கொடுத்து ஆளுகை செய்வீராக சுவாமி. இதோ தங்கள் வாழ்க்கையிலே இயலாமையின் சூழல்களிலே, தடுமாற்றத்தின் சூழல்களிலே, வியாதிகளின் வியாதிகளிலே போராடி கொண்டிருக்கிற பிள்ளைகள், தங்கள் தேவையான சூழல்களை சரி செய்து கொள்ள முடியாமல் தடுமாறி புலம்பிக் கொண்டிருக்கிற பிள்ளைகள், என் வாழ்க்கையிலே என் பிள்ளைகளுக்கும் நான் நல்ல காரியங்களை செய்ய வேண்டுமே, என் பிள்ளைகளையும் நல்ல விதத்தில் படிக்க வைக்க வேண்டுமே, நல்ல பள்ளி கல்லூரிகளிலே அவர்களை செயல்படுத்த தேவையான காரியங்களை நான் செய்ய வேண்டுமே, ஆனால் என்னிடம் இருப்பதோ ஒன்றுமில்லாது இருக்கிறது. அதற்கு போதுமான வருமானங்கள் இல்லையே, எனக்கு சரியான தொழில் வளங்கள் இல்லையே, நான் எப்படி செய்ய முடியும்? நான் எப்படி செய்வது? இந்த உலகத்தில் யாராவது எனக்கு உதவி செய்தால், யாராவது எனக்கு பணங்கள் பொருட்கள் கொடுத்து உதவுவார்கள் என்று சொன்னால் என் பிள்ளைகளையும் நல்ல விதத்தில் வைப்பேனே, என் வாழ்க்கையும் நான் மேன்மையை அடைந்து விடும்படி செய்வேனே என்று இந்த உலக சூழல்களையும், இந்த உலக பொருளாதாரங்களையும், இந்த உலக வாழ்வின் மனிதர்களையும் எண்ணி புலம்பிக் கொண்டிருக்கின்ற மனிதருடைய இருதயங்களே, தகப்பனே, இதோ நான் இருக்கிறேன் மகனே, மகனே, ஏன் கலங்குகிறாய், ஏன் திகைக்கிறாய் என்ற உம்முடைய வார்த்தை அவருடைய இருதயத்திற்குள் ஊடுருவி செல்லட்டும் அப்பா.
ஜீவனுள்ளதான உம்முடைய ஜீவ வார்த்தை அவருடைய இருதயங்களை இருபுறமாய் பிளந்து ஊடுருவட்டும். ஏன் கலங்குகிறாய்? ஏன் தயங்குகிறாய் மகனே? இந்த உலகை உண்டாக்கின உன்னத கிருபையுள்ள சர்வ வல்லமையுள்ள தேவனாகிய கர்த்தர் நான் உன்னோடு கூட இருக்கிறேனே. இந்த உலக காரியங்களை குறித்து ஏன் கலங்குகிறாய்? ஏன் தயங்குகிறாய் என்ற உம்முடைய வார்த்தை இதோ உம்முடைய பிள்ளைகளுடைய இருதயத்தில் ஊடுருவி பாயட்டும் அப்பா. உம்முடைய பிள்ளைகளை ஆற்றலாய், வலுவாய், வல்லமையாய், மேன்மையாய் உயர்த்தி வாழ்வடைய செய்யட்டும் ஆண்டவரே. வாழ்வு தருவது ஜீவ வார்த்தை என்று சொல்லுகிறதே. உம்முடைய ஜீவ வார்த்தை இந்த பிள்ளைகளுடைய இருதயங்களை ஊடுருவி பாயட்டும் ஆண்டவரே. உம்மை நம்பி வாழுகிறவர்களும் உம்மை நம்பிக்கை இல்லாதபடி உம்மிலே பெயரளவில் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற பிள்ளைகளும் உம்மை அறியாது வாழ்ந்து கொண்டிருக்கின்ற பிள்ளைகளும் ஆண்டவரே, எல்லோரும் உமது பிள்ளைகள் என்பது உமக்கு தெரியுமே. உமது சாயலாய் படைக்கப்பட்ட ஜனங்கள் என்பது உமக்கு தெரியுமே ஆண்டவரே. எனவே தகப்பனே, உம்முடைய கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறேன். தேவரீர் பொறுப்படுத்திக் கொள்ளும். உம்முடைய பிள்ளைகளுடைய எல்லா விதமான காரியங்களையும் என் ஆண்டவராகிய கர்த்தர்தாமே ஆசீர்வதித்து ஆச்சரியப்படத்தக்கதான விதத்திலே, உமது நாமமே மகிமைப்படத்தக்கதான விதத்திலே அற்புதங்களையும் அடையாளங்களையும் செய்து அதிசயமாய் மேன்மைப்படுத்துவீராக. ஆமென். ஆமென். ஆண்டவரில் பிரியமான சகோதர சகோதரிகளே, இந்த உலக வாழ்க்கையில் நாம் ஜெயங்கொள்ள வேண்டும், நாம் மேன்மையடைய வேண்டும், நான் பெருவிதமான ஆசீர்வாதமான வாழ்வு வாழ வேண்டும், மேன்மையான வாழ்வை காண வேண்டும், அந்தஸ்தான அதிசய ஆச்சரிய வாழ்வை காண வேண்டும் என்று உலகத்தில் எல்லோரும் ஆசைப்படுவதுண்டு. அத்தகைய ஆச்சரியமான, ஆசீர்வாதமான, மேன்மையான வாழ்வை நாம் பெற்றுக்கொள்வது என்பது நம்முடைய பலத்தால், நம்முடைய ஆற்றலால், நம்முடைய வலிமையால், நம்முடைய வல்லமையால், நம்முடைய பொருளாதாரத்தால் முடிந்துவிடும் என்று எண்ணுவது மடமையான எண்ணமாக இருக்கிறது. அத்தகைய நம்முடைய பலன் ஆற்றல்கள் எல்லாம் மேன்மைப்படுத்துவது போல, உயர்த்துவது போல, செழித்தோங்குவது போல தோன்றலாம். ஆனால் அதனுடைய இறுதியான நிலைப்பாடான உறுதியான சூழல் ஒன்றுமில்லாது போய்விடுகிறதே. என் ஆண்டவரில் பிரியமானவர்களே, எனவே தேவனை துதிக்க வேண்டும், தேவனை மகிமைப்படுத்த வேண்டும். ஒவ்வொரு நாளும், ஒவ்வொரு நொடி பொழுதும் அவர் செய்து கொண்டிருக்கின்ற காரியங்கள், உங்கள் வாழ்க்கையில் நடந்து கொண்டிருக்கின்ற காரியங்கள், உங்கள் வாழ்க்கையில் நல்லதையே நடக்கிறதே, மேன்மையாகவே நடக்கிறதே என்று நீங்கள் எண்ணி பார்த்து ஆச்சரியப்படுகின்ற காரியங்கள் அனைத்தையும் என் ஆண்டவர், என் தேவன் எனக்கு செய்து கொண்டிருக்கிறாரே என்று இடைவிடாது ஒவ்வொரு சின்ன சின்ன காரியங்களுக்கு கூட அவருக்கு நன்றி செலுத்த வேண்டும். நீங்கள் மனவேதனையிலும் வருத்தத்தோடும் துவண்டு போய் நிற்கின்ற சூழல்களிலும் கூட, ஆண்டவரே, இந்த வேதனையும் நெருக்கடியும் எனக்கு வந்திருக்கிறதே, இவைகளையும் நீர் சமாளிக்கக்கூடிய ஆற்றலை எனக்கு தந்து நீர் அற்புதங்களை செய்வீர் ஆண்டவரே என்று அவருக்கு நன்றி செலுத்துங்கள். அப்பொழுது அவர் உங்களை ஆசீர்வாதமாய் உயர்த்துவார், தடைகளை மாற்றுவார், தடை கற்களை உடைத்து போடுவார். மகா கிருபையின் மேன்மையிலே உங்களை நீர்க்கால்களின் ஓரங்களில் நடப்பட்ட செழிப்பான மரங்களைப் போல உங்களை தழைத்தோங்க செய்யக்கூடிய கிருபை அவரிடத்திலே தான் இருக்கிறது. எனவேதான் சீமோன் பேதுரு சொன்னார், யாரிடம் செல்வோம் ஆண்டவரே? வாழ்வு தரும் வார்த்தை உம்மிடத்தில் தானே இருக்கிறது. ஜீவனுள்ளதான வார்த்தை உம்மிடத்தில் தானே இருக்கிறது. ஜீவனை தருகிறதான வார்த்தை உம்மிடத்தில் தானே இருக்கிறது. எங்களை ஜீவிக்க வைக்கிறதான வார்த்தை உம்மிடத்தில் தானே இருக்கிறது. ஆண்டவரே, நாங்கள் யாரிடம் போவோம் என்று சொன்னார் அல்லவா? அதுபோல நீங்களும் ஆண்டவரை நோக்கி, ஆண்டவரே, ஜீவனுள்ள தேவனே, ஜீவனிக்கிற வாழ்வை எங்களுக்கு தருகிறவரே, நாங்கள் யாரிடம் போவோம் ஆண்டவரே? உம்மிடமே வருவோம், உம்மையே பற்றி கொள்வோம், நீர்தான் எங்களுக்கு வேண்டும் என்று அவரை துதிக்கிற பொழுது, அவரை மகிமைப்படுத்துகிற பொழுது, அவரை மேன்மைப்படுத்துகிற பொழுது, உங்கள் முழு இருதயத்தால் அவரை பற்றி கொள்ளுகிற பொழுது, அவர் உங்களை எவ்வளவு ஆச்சரியமாய், எவ்வளவு அதிசயமாய் நடத்துகிறார் என்பதை பாருங்களேன். ஆண்டவரில் பிரியமானவர்களே, சங்கீதம் 9 1-2 வார்த்தைகள் எவ்வளவு அருமையாய் சொல்லுகிறத பாருங்கள். கர்த்தாவே, என் முழு இருதயத்தோடும் உம்மை துதிப்பேன், என் முழு இருதயத்தோடும் உம்மை துதிப்பேன், உம்முடைய அதிசயங்களை எல்லாம் விவரிப்பேன் என்று சொல்லுகிறது. தேவரீர்
எவ்வளவு எவ்வளவாய் அற்புதங்களையும் அதிசயங்களையும் ஆச்சரியங்களையும் செய்திருக்கிறீர் என்பதை நான் உலக ஜனங்களெல்லாம் அறியும்படியுமாய் எடுத்துச் சொல்வேன், மகிமைப்படுத்துவேன் என்று அருமையாக சங்கீதம் சொல்லுகிறது. எனவே நான் என் முழு இருதய ஆற்றல் பலத்தோடு உம்மை புகழ்வேன், உம்மை துதிப்பேன், உம்மை மகிமைப்படுத்துவேன், உம்மை வாழ்த்துவேன், உம்மை ஆராதிப்பேன் ஆண்டவரே என்று சங்கீதம் அழகுபட சொல்லித் தருகிறதே. என் ஆண்டவரில் பிரியமானவர்களே, உம்மில் மகிழ்ந்து களி கோருவேன். இந்த உலக வாழ்க்கையின் பொருட்டல்ல, இந்த உலக காரியங்களின் பொருட்டல்ல, இந்த உலக செல்வாக்குகளின் பொருட்டல்ல, நான் உம்மையே களி கூறுவேன், என் இருதயத்தால் மகிழ்ந்து களி கூறுவேன். உன்னதமானவரே, உன்னதமானவரே, உமது நாமத்தை கீர்த்தனை பண்ணுவேன் என்று வசனம் சொல்லுகிறது. புகழ்ந்து போற்றுவேன், மகிழ்ந்து போற்றுவேன் உமது நாமத்தை. ஏனென்றால் தேவரீர் தாமே உன்னதமான தேவனாய் இருக்கிறபடினாலே உம்மிலே நான் மகிழ்வேன் ஆண்டவரே. அந்த மகிழ்ச்சி, இந்த உலகத்திலே நான் கொள்ளுகின்ற மகிழ்ச்சி, நான் அடைகின்ற ஆனந்தம் அனைத்தும் உமக்குள் பிரவேசிப்பதாக, உம்மிலே களி கூறுவதாக இருக்கட்டும் என்று சங்கீத ஆசிரியர் எவ்வளவு அருமையாக சொல்லித் தருகிறார். என் ஆண்டவரில் பிரியமானவர்களே, நாம் இந்த உலக காரியங்களிலே நல்லதொரு மகிழ்ச்சியான மேன்மையான காரியங்கள் நாம் ஈடுபடுகின்ற வேளையிலே நம்முடைய மகிழ்ச்சி இந்த உலகம் சார்ந்ததாகவே விட்டு விடுகின்றோம். ஆனால் இங்கே சங்கீத ஆசிரியர் மிக அழகுபட சொல்லித் தருகிறார், நான் உம்மிலே மகிழ்ந்து களி கூறுவேன் ஆண்டவரே. என் மகிழ்ச்சி உமக்குள்ளே நிறைவடையட்டும் என்று என் இருதயத்தை உமக்குள் ஒப்படைப்பேன். ஏனென்றால் உன்னதமான தேவன் உம்முடைய பரிசுத்த நாமத்தை நான் கீர்த்தனை பண்ணுவேன், நான் போற்றுவேன், நான் துதிப்பேன், நான் மகிமைப்படுத்துவேன் என்று அழகுபட சொல்லித் தருகிறாரே என் ஆண்டவரில் பிரியமானவர்களே. எனவே தான் சங்கீதம் 9:10 வசனம் சொல்லுகிறது, கர்த்தாவே உம்மை தேடுகிறவர்களே நீர் ஒருபோதும் கைவிடுவதில்லை ஆண்டவரே. உம்மை தேடுகிற ஜனங்களை நீர் ஒருபோதும் புறம்பே தள்ளுவதில்லை, கைவிடுவதில்லை ஆண்டவரே. ஆதலால் தான் உமது நாமத்தை அறிந்திருக்கிறவர்கள் அவர்கள் உம்மிலே நம்பிக்கை வைக்கிறவர்களாயிருப்பார்கள், உம்மை நேசிக்கிறவர்களாயிருப்பார்கள், உம்மை விசுவசிக்கிறவர்களாயிருப்பார்கள் என்று சங்கீதம் சொல்லுகிறது. ஆமென் ஆண்டவரில் பிரியமானவர்களே. அப்படி என்றால் ஆண்டவரை அறிந்தவர்களை, ஆண்டவரை ஏற்றுக்கொண்டவர்களை மாத்திரம்தான், ஆண்டவரை தெரிந்து கொண்டவர்களை மாத்திரம்தான் ஆண்டவர் அரவணைக்கிறவரா, ஆண்டவர் ஆறுதல் கொடுக்கிறவரா, ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறவரா, அவர்களை மட்டும்தான் பற்றி கொள்ளுகிறவரா? இல்லை ஆண்டவரில் பிரியமானவர்களே. எசேயா புத்தகத்திலே 45ஆம் அதிகாரம் 4-5 வசனங்கள் அருமையாக சொல்லி தருகிறது. நீ என்னை அறியாமல் இருக்கின்ற பொழுதிலும் கூட, எப்படியாய் வர்மசனம் சொல்லுகிறது பாருங்கள், நான் உன்னை பெயர் சொல்லி அழைத்தேன். எசேயா 45:4-5 வசனங்கள் சொல்லுகிறது, நான் உன்னை பெயர் சொல்லி அழைத்தேன் என் நேச மகனே மகளே. எதற்காக நான் உன்னை பெயர் சொல்லி அழைத்தேன்? நீ என்னை அறியாதிருந்தும், நீ என்னை தெரியாதபடியாயிருந்தும், நீ என்னை உணராதபடியும் இருந்தும் உனக்கு நாமம் தரித்தேன், உன்னுடைய பெயரை இந்த உலகளாவி நிற்கும்படி உயர்ந்தோக செய்தேன், உன்னை பெருமைப்படுத்தினேனே, உனது பெயரை உயர்த்தி நிறுத்தினேனே. எதற்காக? நானே கர்த்தர், வேறொருவரும் இல்லை, என்னை தவிர உனக்கு வேறு ஒரு தேவன் இல்லை என்று நீ அறிய வேண்டும், நீ உணர வேண்டும், நீ ஏற்றுக்கொள்ள வேண்டும், நீ என்னை அறிந்து மகிமைப்படுத்த வேண்டும் என்பதற்காக அல்லவா? என் ஆண்டவரில் பிரியமானவர்களே, எனவேதான் தேவனாகிய கர்த்தர் அறிந்து வாழுகின்ற ஜனங்கள் மத்தியிலும் அறியாதவர்களையும் கூட தம்மோடு அணைத்துக் கொள்கிறவராக, அவர்களையும் அவர்கள் அறியாத பொழுதிலும், தம்மை நினையாத பொழுதிலும், தம்மை மகிமைப்படுத்தாத பொழுதிலும் கூட அவர்களை மேன்மைப்படுத்துவதும், அவருடைய பெயர்களை இந்த உலகறிய உயர்த்தி நிறுத்துவதும் தேவனுடைய கிருபையாயிருக்கிறது. ஆனால் இந்த உலகத்திலே அநேகர் உயர்ந்து நிற்கிற ஸ்தானங்களிலே வாழ்க்கையில் சென்று கொண்டிருக்கிறவர்கள் சொல்லுவார்கள், எண்ணுவார்கள், என்னுடைய உழைப்பு, என்னுடைய பலன், என்னுடைய ஆற்றல் என்று சொல்ல கேள்விப்பட்டிருக்கிறோம் அல்லவா? ஆனால் மெய்யாகவே தேவன் சொல்லுகிறார், நீ என்னை அறியாவிடிலும் கூட, நீ என்னை உணராவிடிலும் கூட, நீ என்னை ஏற்றுக்கொள்ளாது இருக்கின்ற பொழுதிலும் கூட நான் உன்னை உயர்த்தினேன், நான் உன் பெயரை பெருமைப்படுத்தினேன்,
நான் உன் பெயரை இந்த உலகறிய உயர்த்தி நிறுத்தினேன். எதற்காக? வல்லமையுள்ள தேவன், சகலத்தை படைத்த சர்வ வல்லமையுள்ள ராஜனாகிய கர்த்தர் நானே என்று, என்னை தவிர இந்த உலகத்தில் வேறு ஒருவரும் இல்லை என்று, நான் ஒருவரே ஜீவனுள்ள தேவன் என்று நீ அறியும்படிக்கு, நீ அறிந்து வாழும்படிக்கு, நீ ஏற்றுக்கொள்ளும்படிக்கு, நீ ஏற்று என்னை மகிமைப்படுத்த வேண்டும் என்பதற்காக உன் பெயரை உயர்த்தி நிறுத்தினேன். உனக்கு நாமம் தரித்தேன் மகனே, உன் நாமத்தை உயர்த்தி நிறுத்தினேன் என்று கர்த்தராகிய ஆண்டவர் சொல்லுகிறார். ஆமென். ஆண்டவரில் பிரியமானவர்களே, மனிதர்களுடைய வாழ்க்கையிலே அறிந்த சூழலிலும் அறியாது வாழ்ந்து கொண்டிருக்கின்ற வேளைகளிலும் கூட தகப்பனாக, தாயாக, எல்லாவற்றிலும் மேன்மை உள்ளவராக தேவனாகிய கர்த்தர் தாமே உடனிருக்கிறார் என்பதை நாம் திட்டவட்டமாக அறிந்து கொள்ளக்கூடிய சூழல்கள் தான் இன்று நமக்கு தியான வார்த்தையாய் கொடுக்கப்பட்டிருக்கிறது. யோவான் நற்செய்தியிலே 5ஆம் அதிகாரத்திலே 6வது வசனம், ஆண்டவராகிய கர்த்தர் தாமே சொல்லுகிறார், ஒரு நோய் நொடியிலே அகப்பட்டு தத்தளித்து முடியாமல் இயலாமல் துவண்டு கிடக்கிற, எழுந்து நிற்க முடியாது கிடக்கிற ஒரு மனிதரை பார்த்து ஆண்டவர் சொல்லுகிறதான வார்த்தை, சொஸ்தமாக வேண்டும் என்று விரும்புகின்றாயா? நீ நலம் பெற வேண்டும் என்று ஆசைப்படுகின்றாயா? நீ குணம் பெற வேண்டும் என்று விரும்புகின்றாயா? இந்த வார்த்தையை அங்கே முன்வைக்கிறார். ஆம், என் ஆண்டவரில் பிரியமானவர்களே, இந்த வார்த்தையின் சூழல் யோவான் நற்செய்தியிலே 5ஆம் அதிகாரத்திலே அற்புதமாக சொல்லப்பட்டிருக்கிறது. இயேசு ஆண்டவர் அங்கே எருசலேமுக்கு போனார் என்று வசனம் சொல்லுகிறது. அந்த எருசலேமிலே பெதஸ்தா என்ற ஒரு குளம் அங்கே இருக்கின்றது. அந்த குளத்தின் பக்கத்திலே, குளத்திற்கு அருகிலே ஆட்டுவாயில் என்று சொல்லப்படுகிற ஒரு இடம் இருக்கிறது. அந்த இடத்திற்கு அருகிலே 5 மண்டபங்கள் என்று சொல்லப்படுகின்ற ஒரு மண்டபமும் இருக்கிறது. இந்த மண்டபத்திலே யார் யார் இருப்பார்கள், என்ன செய்வார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறதை பாருங்கள் என் ஆண்டவரில் பிரியமானவர்களே. அங்கே குருடர்கள், சப்பானியாய் நடக்க முடியாதிருக்கிறவர்கள், உடலுள்ள உறுப்புகள் குறைபாடு உள்ளவர்கள், சூம்பிய நிலையில் இருக்கிறவர்கள் போன்ற வியாதிஸ்தர்கள் இந்த மண்டபத்திலே இருப்பார்கள். எதற்காக? அங்கே இருக்கின்ற அந்த குளத்திலே, பெதஸ்தா என்ற அந்த குளத்திலே திடீரென்று ஆண்டவருடைய தூதனானவர் உள்ளே இறங்கி அந்த குளத்து நீரை கலக்குவார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த குளத்து நீரை கலக்குகின்ற அந்த வேளையிலே இந்த மண்டபத்திலே இருக்கின்ற இந்த நோய் நொடிகளிலே, இந்த பொல்லாத வியாதிகளிலே, கொடூரமான வியாதிகளிலே இருக்கின்றவர்கள் யாராக இருந்தாலும் முதலிலே அந்த குளத்திற்குள் இறங்குகிறவர்களுக்கு வானதூதனானவன் தண்ணீரை கலக்கிய மாத்திரத்திலே முதன்மையாக அந்த குளத்திலே இறங்குகிறவர்களுக்கு எத்தகைய வியாதியாக இருந்தாலும் உடனே சுகம் பெற்றுவிடக்கூடிய கிருபை அங்கே இருக்கிறது. உடனே நலம் பெற்றுக் கொள்ளக்கூடிய வல்லமை அங்கே இருக்கிறது. இத்தகைய சூழலை உடைய குளமாக அந்த குளம் இருக்கிறது என் ஆண்டவரில் பிரியமானவர்களே. இப்படியாய் அநேக வியாதிகள் உள்ளவர்கள் இறங்கி இறங்கி சுகம் பெற்று கொண்டிருக்கின்றார்கள். அத்தகைய வேளையிலே ஒரு வியாதியினால் அகப்பட்டவர், ஒரு பெரியவர், முடியாதவர் ஓரமாய் படுத்திருக்கிறார். அது 1 மாத காலம் அல்ல, 1 வருட 2 வருட காலம் அல்ல, 38 ஆண்டு காலமாக தான் இருந்த இடத்திலேயே இருக்கிறார். 38 ஆண்டு காலம் அந்த இடத்தில் அவர் இருக்கிறார் என்று சொன்னால், அவரை சார்ந்தவர்கள், அவரோடு நெருங்கியவர்கள் அவரை கொண்டு விட்டிருக்கலாம். சில நாட்கள், சில வேளைகள், சில வருடங்கள் வந்து பார்த்திருக்கலாம். ஆனால் அதன் பிறகாக அவரை பார்ப்பாரின்றி கேட்பாரின்றி தள்ளப்பட்டவராக அந்த இடத்திலே அவர் விடப்பட்டிருக்கிறார். 38 ஆண்டுகளாக அந்த இடத்தில் இருக்கிறாரே, என்ன காரணம் என்று பார்க்கின்ற பொழுது அங்கே அவருடைய இயல்பின் நிலையை அறிந்த தேவனாகிய கர்த்தர் அவரை நோக்கி வருகிறார். 38 ஆண்டு காலமாய் இயலாமையினாலே, முடியாமையினாலே அதே இடத்தில் இருந்து கொண்டிருக்கின்ற அந்த மனிதரை தேவன் தேடி வருகிறார். சற்று சிந்தித்து பாருங்கள் என் ஆண்டவரில் பிரியமானவர்களே, 38 ஆண்டு காலம் ஏன் இந்த மனிதர் அந்த இடத்திலே இருந்திருக்க வேண்டும்? ஒவ்வொருவரும் தங்கள்
சூழ்நிலைகளுக்கு ஏற்றவாறு மாறி 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 தண்ணீரை தூதரால் அவர் கலக்குகின்ற மாத்திரத்திலே குளத்திற்குள் இறங்கியவர்களாக, விடுதலை பெற்றவர்களாக, சுகம் பெற்றவர்களாக, நலம் பெற்றவர்களாக சென்று கொண்டிருக்கிறார்களே. இவரை மாத்திரம் ஏன் 38 ஆண்டு காலம் இருந்திருக்க வேண்டும் என்ற சிந்தனையை எண்ணி பாருங்கள் இருதயத்திலே, என் ஆண்டவரில் பிரியமானவர்களே. ஆனால் இந்த மனிதனும் தன்னுடைய வாழ்க்கையில் அவர் தேடியது என்ன? எனக்கு ஒருவர் உதவி செய்யவில்லை, எனக்கு ஒருவரும் உதவி செய்யவில்லை, முன்வரவில்லை என்று அவர் உள்ளத்தில் எண்ணிக்கொண்டிருக்கிறார். ஆனாலும் கூட தேவனாய கர்த்தர் இந்த மனிதனுடைய உள்ளத்தில் எண்ணங்களை, இவர் பட்டிருக்கிற 38 ஆண்டு கால இந்த வியாதியின் சூழல்களை அறிந்தவராக, உணர்ந்தவராக இந்த மனிதனை நோக்கி அருகிலே வருகிறார். வந்த ஆண்டவர் என்ன சொல்லுகிறார்? சுஸ்தமாக வேண்டுமென்று விரும்புகிறாயா என்று கேட்கிறார். அவர் என்ன சொல்லியிருப்பார் என் ஆண்டவரில் பிரியமானவர்களே? அவர் உடனே சரி என்று சொல்லிவிடவில்லை, வேண்டாம் என்னும் சொல்லிவிடவில்லை. ஆனால் அவர் ஆண்டவராகிய கர்த்தரிடத்திலே தன்னுடைய உள்ளத்தின் குமரல்களை எல்லாம் எடுத்து சொல்லுகிறார். ஆண்டவரே, தண்ணீர் கலக்கப்படுகின்ற பொழுது என்னை குள்ளத்தில் இறக்கி விடுவார் ஒருவரும் இல்லை ஆண்டவரே. நான் வேதனையிலே துடித்து கிடக்கிறேன். 38 ஆண்டு காலமாய் இந்த இடத்திலே உதவுவார் ஒருவரும் இல்லாமல், தூக்கி நிறுத்துவார் ஒருவரும் இல்லாமல் தவித்து கிடக்கிறேன் ஆண்டவரே. குளத்திலே தூதனால் அவன் கலக்கி கொண்டிருக்கின்ற வேளையிலே அங்கே எனக்கு முந்தினவர்கள் இறங்கி விடுகிறார்கள். என்னால் இறங்க முடியவில்லை. எனக்கென்று உதவி செய்வார் ஒருவரும் இல்லாது போனார்கள் ஆண்டவரே என்று ஆண்டவரிடத்திலே தன் இருதயத்தின் குமரலை, தனக்கு ஒருவர் உதவுவார் இல்லையே என்ற வேதனையின் குமரலை தேவனிடத்திலே சொல்லுகிறார். ஆமீன். ஆண்டவரில் பிரியமானவர்களே, அப்பொழுது ஆண்டவர் சொல்லுகிறார், தனக்கு ஒருவரும் இல்லையே, எனக்கு உதவி செய்ய ஒருவருமே இல்லையே இந்த உலகத்திலே என்று இந்த மனிதனுடைய ஏக்கத்தை அறிந்த தேவன் சொல்லுகிறார், உன் படுக்கையை தூக்கி கொண்டு நட என்று சொல்லுகிறார். உன் படுக்கையை எடுத்துக்கொண்டு நட என்று சொல்லுகிறார். ஆமீன். ஆண்டவரில் பிரியமானவர்களே, இந்த வார்த்தையை, இந்த அற்புதம் அளிக்கும் வார்த்தையை, இந்த ஆச்சரியப்படத்தக்கதான வார்த்தையை, உலகமே தர முடியாத செயலுள்ள இந்த வார்த்தையை, ஜீவனுள்ளதான இந்த வார்த்தையை இந்த உலகத்தில் யாரால் தர முடியும்? ஜீவனுள்ள தேவனாய கர்த்தர் ஒருவராலே தான் தர முடியும். என் ஆண்டவரில் பிரியமானவர்களே, 38 ஆண்டு காலம் அந்த இடத்தை விட்டு எழுந்திருக்க முடியாமல், உதவி செய்ய ஒருவரும் இல்லாமல், குளத்திற்குள் தூக்கி இறக்கிவிட எவருமே இல்லாத சூழ்நிலையில் ஓராண்டு அல்ல, ஈராண்டு அல்ல, 38 ஆண்டு காலமாய் அதே இடத்தில் படுத்து கிடந்த அந்த மனிதரை தேவன் கண்டார். அவன் அருகே சென்றார். உன் படுக்கையை தூக்கி கொண்டு எழுந்து நட என்று சொன்னார். அதற்கு முன்பாக அவர் ஒரு வார்த்தை கேட்டார் அல்லவா? சொஸ்தமாக வேண்டும் என்று விரும்புகிறீரா? அன்று குருடர்கள் ஆண்டவரை நோக்கி வந்தார்கள். ஆண்டவரே, எங்கள் மேல் இரக்க வையும், எங்கள் மேல் இரக்க வையும் என்று அவர்கள் கெஞ்சி ஆண்டவரை கூப்பிடும் பொழுது ஆண்டவர் சொன்னார்கள். ஆண்டவர் சொன்ன வார்த்தை என்ன? நான் உனக்கு இதை செய்ய முடியும், உனக்கு இதை செய்வதற்கு என்னிடத்திலே வல்லமை உண்டு என்று நீங்கள் விசுவசிக்கிறீர்களா என்று கேட்டார் அல்லவா? அதே வார்த்தையைத்தான் ஆண்டவரே, தாவீதின் மகனே, எனக்கு இறங்கும், எனக்கு இறங்கும் என்று கூச்சலிட்ட பார்வையற்ற வார்த்தையை, நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும், நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும் என்று விரும்புகிறீர் என்று தேவனாகிய கர்த்தர் கேட்டார் அல்லவா? ரபூனி, மீண்டும் எனக்கு பார்வை வேண்டும் என்று கேட்டாரே. அத்தகைய வலிமை, அத்தகைய வல்லமை தேவனிடத்தில் தான் இருக்கிறது என்பதை அறிந்து கொண்டவர்களாக, உணர்ந்து கொண்டவர்களாக, ஏற்றுக்கொண்டவர்களாக, ஆண்டவரே என்மேல் இரக்க வையும், என்மேல் இரக்க வையும் என்று அவரை நோக்கி அவரை கெஞ்சு மன்றாடுவோம் என்று சொன்னால், இந்த உலக வாழ்க்கையில் எல்லா காரியங்களையும், தடைகளை நீக்கி அற்புதங்களை காண முடியும். என் ஆண்டவரில் பிரியமானவர்களே, இதே சூழலில் தான் அன்று லூக்கா நற்செய்தியில் 7ஆம் அதிகாரத்தில் 11ஆம் இறைவசனத்திலிருந்து பார்க்கின்ற பொழுது ஆண்டவராகிய கர்த்தர் நாயிம் என்ற பட்டணத்திற்கு அங்கே செல்கிறார். ஆண்டவரோடு அவருடைய சீடர்களும் மற்ற மக்கள் திரளும் அநேகமாக செல்கிறார்கள். அங்கே ஊர் வாயில் அவர்கள் நெருங்குகின்ற மாத்திரத்திலே நடக்கிறது என்ன?
இறந்து போன ஒருவனை அடக்கம் செய்வதற்கென்று அவர்கள் அந்த அடக்கப்பெட்டியில வைத்து தூக்கி கொண்டு வருகிறார்கள். எதிர்கொண்டு வருகிற அவர்களை பார்த்த ஆண்டவர் அங்கே நிற்கிறார். இறந்திருக்கிறவன ஒரு இளைஞன். அந்த இளைஞனின் தாய் அங்கே அழுது கதறிக்கொண்டு வருவதை ஆண்டவர் காண்கிறார். அந்த தாயோ விதவையான ஒரு பெண். எனவே ஆண்டவராகிய கர்த்தர் அந்த பெண்ணை பார்க்கிறார், ஏறெடுத்து பார்க்கிறார், மனது உருகுகிறார். அவர் மனது இரக்கம் உள்ள தேவன், மனது உருக்கம் உள்ள தெய்வம் அல்லவா. அழாதே என்ற வார்த்தை அங்கே அந்த மகளுக்கு சொல்லுகிறார். அழாதே என்று சொல்லிவிட்டு அப்படியே சென்று விட்டாரா? இல்லை, அழாதே என்று சொல்லிவிட்டு எல்லா ஜனங்களையும் போல ஆண்டவர் கூட நடந்து சென்று விட்டு அப்படியே போய்விட்டாரா? சற்று சிந்தித்து பாருங்கள் என் ஆண்டவரில் பிரியமானவர்களே. தேவனுடைய செயல் எப்படிப்பட்டது, தேவனுடைய ஆற்றல் எப்படிப்பட்டது, தேவனுடைய வல்லமை எப்படிப்பட்டது என்பதை இருதயத்தால் அறிந்து கொள்ளுங்கள் என் ஆண்டவரில் பிரியமானவர்களே. மகனை இழந்து பரிதபித்து அழுது புலம்பிக் கொண்டு வந்து கொண்டிருக்கின்ற அந்த மகளை பார்த்த தேவன் சொன்னார், அழாதே என்று சொன்னார். அது மாத்திரம் அல்ல, அருகிலே சென்று தூக்கி சுமந்து வந்து கொண்டிருக்கின்ற பாடையை தொட்டார். சுமந்து வந்தவர்கள் அப்படியே நின்றார்கள். ஆண்டவர் சொன்ன ஜீவ வார்த்தை என்ன? வாலிபனே எழுந்திரு, எழுந்திரு என்று உனக்கு நான் சொல்லுகிறேன் என்று கட்டளையிட்டார். ஆம் என் ஆண்டவரில் பிரியமானவர்களே, மரித்திருந்தவன் மரித்து அடக்கம் செய்வதற்காக சுமந்து கொண்டு செல்லப்பட்ட அந்த இளைஞன் உயிரோடு எழும்பினான், பேசத் தொடங்கினான் என்று ஜீவ வார்த்தை சொல்லுகிறது. என் ஆண்டவரில் பிரியமானவர்களே, அந்த இளைஞரை அவனுடைய தாயிடத்திலே ஒப்படைக்கிறார். இந்த அதிசயமான செயலை, இந்த ஆச்சரியமான செயல்களை கூட்டமாய் வந்திருந்த அந்த ஜனங்கள் எல்லாம் வியந்து பார்க்கிறார்கள். தேவன் தமது ஜனங்களை சந்திக்கிறார் என்று சொல்லுகிறார்கள் ஒரு சாரார். இன்னும் ஒரு சாரார் தேவன் தமது ஜனங்களை தேடி வந்திருக்கிறார் என்று சொல்லுகிறார்கள். இவர் உலக மகா பெரிய தீர்க்கதரிசியாய் இருக்கிறார், அவர் ஜனங்களை தேடி வந்திருக்கிறார் என்று சொல்லுகிறார்கள். ஆம் என் ஆண்டவரில் பிரியமானவர்கள், மெய்யாகவே மெய்யாகவே தேவன் தம்மை அறியாத ஜனங்களுக்கும் தேடாத ஜனங்களுக்கும் கூட தேடி வந்து அற்புதங்களை செய்கிற மகா கிருபை உள்ள தெய்வம் இரட்சகராகிய ஆண்டவர் இயேசு கிறிஸ்து. இதை அறியாத ஜனங்களும் இதை உணராத ஜனங்களும் இதை ஏற்றுக்கொள்ளாத ஜனங்களும் கூட அறியும்படியான அற்புதங்களையும் ஆச்சரியங்களையும் ஆசீர்வாதங்களையும் அள்ளி கொடுக்கும் அற்புத கிருபையுள்ள தேவராகிய ஆண்டவர் இயேசு கிறிஸ்து. அவர் ஒருவரே மெய்யான கடவுள், அவர் ஒருவரே ஜீவனுள்ள ஆண்டவர், அவர் ஒருவரே ஜீவிக்க வல்லதாயிருக்கிற இரட்சகர் என்று என் வாழ்க்கையின் வழிமுறைகளை வளமாக்க வல்லவர், பரிசுத்தமாக்க வல்லவர், பரிசுத்த பரலோக வாழ்விற்கு என்னை அழைத்து செல்ல மகா கிருபையுள்ள தேவனாய் இருக்கிறவர் என்று உங்கள் இருதயத்தின் ஆழத்திலே நீங்கள் பற்றி கொள்ளுவீர்கள் என்று சொன்னார், நீங்கள் உணர்ந்து கொள்ளுவீர்கள் என்று சொன்னால், நீங்கள் அறிந்து கொள்வீர்கள் என்று சொன்னால், தேவனுடைய கிருபையின் ஆளுகை உங்களை ஆசீர்வதிப்பதாயிருக்கும், உங்களை வழிநடத்த வல்லதாயிருக்கும், உங்களை ஆளுகை செய்ய வல்லதாயிருக்கும். உங்கள் ஜீவிய பாதையை பிரதான ஆசீர்வாத வாழ்வாக, பரிசுத்த பரலோக வாழ்விற்கு அழைத்து செல்வதாக, மேன்மையின் பிரதான வாழ்வை உங்களுக்கு தருவதாக இருக்கும் ஆண்டவரில் பிரியமானவர்களே. ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு வேளையும் ஆண்டவருடைய வார்த்தை ஒவ்வொரு பிள்ளைகளையும் பார்த்து, உங்கள் நோய் நொடிகளிலிருந்து நீங்கள் சுகம் பெற விரும்புகிறீர்களா? நீங்கள் உங்கள் துன்ப துயர வேளைகளிலிருந்து விடுதலை பெற விரும்புகிறீர்களா? உங்கள் துன்ப வேளைகளிலே நீங்கள் களைந்தெறிந்து ஆசீர்வாதமான வாழ்விற்கு அழைத்து செல்ல ஆசைப்படுகிறீர்களா என்று ஆண்டவர் கேட்கிறார். அப்பொழுது உங்கள் இருதயத்திலே, ஆண்டவரே, ஜீவனுள்ள தேவனே, இதோ இந்த உலகத்திலே எங்களுக்கு ஒருவரும் இல்லை ஆண்டவரே, எங்களை கைதூக்கி விட, எங்களுக்கு கரம் பிடித்து வழி நடத்த, எங்களுக்கு உதவி செய்ய ஒருவருமே இல்லை ஆண்டவரே. நீர் ஒருவர் தான் வேண்டும் ஆண்டவரே, நீர் போதும் ஆண்டவரே. எங்களை பற்றி கொள்ள, எங்களை வழிநடத்த, எங்களை வாழ்விக்க உம்முடைய கிருபையின் கரங்களுக்குள் எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம் ஆண்டவரே. எங்களை கரம் பிடித்து கொள்ளும் ஆண்டவரே. எங்களை கரம் பற்றி வழி நடத்த வல்லவர் தேவரீர் ஒருவர் தாமே என்று நாங்கள் விசுவசிக்கிறோம் ஆண்டவரே என்று
அவருடைய கிருபையின் கரத்திலே உங்களை முழுவதுமாய், உங்கள் எண்ணங்களை முழுவதுமாய், உங்கள் சிந்தனைகளை முழுவதுமாய், உங்கள் முழு இருதயத்தோடு ஒப்புக் கொடுப்பீர்கள் என்று சொன்னார். இந்த உலக வாழ்க்கையில் அனைத்து சூழல்களிலும், அனைத்து நெருக்கடிகளிலும், அனைத்து போராட்டங்களிலும், அனைத்து உபத்திரங்களிலும், அனைத்து நோய் நொடிகளிலிருந்து உங்களை விடுதலையாக்கி செம்மையாகவும் மேன்மையாகவும் ஆசீர்வாதமாய் வாழ்விக்கிற வல்ல தேவனாய் என் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தாமே உங்களோடு இருந்து உங்களை ஆசீர்வதித்து உங்களை வழிநடத்துவார். ஆமேன்.